ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வசனங்கள். பார்த்தீங்கன்னா, இதே தான் சங்கீதம் 18 இதே சம்பவத்தை அவர் சங்கீதமாக பாடலாக பாடியிருக்கிறார். பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் சாமுவேல்லையும் பாடின பாட்டுன்னு தான் இருக்குது. எப்போ பாடின பாட்டான்? கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அன்னைக்கே விடுவித்த போது பாடினது, விடுவித்த நாளிலே பாடினது. எவ்வளோ அருமையாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுறார் பாருங்க. முதல் 2-3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் கண்மலை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்லி 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் தொடங்கி, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும், நான் நம்பியிருக்கிற என் கேடகமும் என் துருகமும் என் இரட்சண்ய கொம்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவும் அவரேன்னு சொல்லி பாடுறார். துதிக்கு பாத்திரரான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் மரண அலைகளெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை சூழ்தல் பாருங்க! மரண கட்டுகள், பாதாள கட்டுகள், மரண அலைகள் எல்லாம், மரண கண்ணிகள் எல்லாமே அவரை சூழ்ந்து கொண்டது. ஆனால் நான் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆனால் ஆண்டவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் அவர் செவிகளில் ஏறி, அப்போ பூமியை அசைய பண்ணி அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்ததாம். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டதுன்னு சொல்லிட்டு வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம். ஆண்டவர் இறங்கி ஏன் பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் எழும்புறீங்களான்னு சொல்லிட்டு அவர்களை சுற்றிலும் தாவீதை சூழ என்ன பண்ணினாரு? இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும்புனல்களை ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ அவர் பாதுகாத்து கொண்டார். கூடாரமாய் இருந்து அவர் பாதுகாத்து கொண்டான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது எவ்வளவு பேர் நம்மை சூழ நின்று நம்மை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் கொண்டு போகும்படியாக சூழ்ந்து இருந்தாலும் ஆண்டவர் இறங்குவார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாரோ, வானத்திலிருந்து அவர் இறங்கி அவர் நம்மை சூழ அவர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தம்முடைய செட்டைகளின் மேல் தரிசனமாகி அவர் தம்முடைய செட்டைகளிலே நம்மை சுற்றிலும் என்ன பண்ணுறாராம்? வைத்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க! வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பிள்ளைக்கு விரோதமாக வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சத்தத்தை ஆலயத்திலிருந்து அவர் தாவீதின் சத்தத்தை கேட்டாராம். நீங்களும் நானும் அவருக்கு உகந்த சாட்சியாய் வாழும்போது, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்போது, சவுல் என்ன, சத்துருக்கள் என்ன, எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் அவர் நமக்கு எல்லாரும் சூழ்ந்து கொண்டு நம்மை பயப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மை சூழ நின்று பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்வார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமும் நீர் கேடகம் நீர்
ரட்சண்ய கொம்பு மடைக்கலம் நீ. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய துருகத்தினாலும் உம்முடைய கேடகத்தினாலும் உம்முடைய ரட்சண்ய கொம்பினாலும் ஆண்டவரே தகப்பனே எங்களை சூழ நின்று நீர் பாதுகாக்கிறீர். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, பாதாளத்தின் கத்தாவே கட்டுகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய நோக்கி கூப்பிடும்போது, நெருக்கத்தின் மத்தியிலே கூப்பிடும்போது நீர் வானத்திலிருந்து குமுறி உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி இறங்கி உம்முடைய சட்டைகளிலே எங்களை மறைத்து சூழ்ந்து பாதுகாக்கிறவராயிருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வாழ்க்கை நாங்களும் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 16. இன்றைய கேள்வி, எது தன்னிலுள்ள யாரை ஒப்புவித்தது? எதுவும் எதுவும் தங்களிலுள்ள யாரை ஒப்புவித்தன? எது தன்னிலுள்ள யாரை ஒப்புவித்தது? எதுவும் எதுவும் தங்களிலுள்ள யாரை ஒப்புவித்தன?